தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் இலவசம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவி. இவரது மகள் அருணா வயது 27. கீரப்பாக்கம் கிராமத்தில் விஏஓவாக பணிபுரிந்து வந்தார். பொன்னேரிப்பாக்கம் கிராம விஏஓ சிவபாரதியை காதலித்து வந்ததாகவும் அருணாவின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. 29ஆம் தேதி அருணா வீட்டில் திடீரென மயங்கி விழுந்தார். விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்ததாக அவரது பெற்றோர் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். நேற்று காலை அருணா இறந்தார். தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர் தெரிவித்த நிலையில் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதாக காதலன் கூறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சிவபாரதி திருப்பாலைவனம் போலீசில் புகார் அளித்துள்ளார். 2023 நானும் அருணாவும் ஒரே நேரத்தில் பணியில் சேர்ந்தோம். அன்று முதல் நண்பர்களாக பழகி வந்தோம். நட்பு காதலாக மாறியது. இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தோம். எங்கள் வீட்டில் திருமணத்திற்கு சம்மதித்தனர். அருணா வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்து அவரது குடும்பத்தினர் அருணாவை துன்புறுத்தி வந்தனர். அருணாவின் சகோதரர்கள் என்னை போனில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்தனர். போலீசில் புகார் கொடுக்க நினைத்தேன். பொறுமையாக இருங்கள் என அருணா தடுத்து விட்டார். குடும்பத்தினர் என்னை பலமாக தாக்கிவிட்டனர். பூச்சி மருந்தை வாயில் ஊற்றி குடிக்க வைத்தனர். நான் இப்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறேன் என போனில் என்னிடம் பேசினார். அருணாவை அவரது குடும்பத்தினர் விஷம் கொடுத்து கொலை செய்துள்ளனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் கூறப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.